த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலை, குன்றுகள், பூமி, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரிங்களா? இயற்கை எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்கு, பூமியை உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வரலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷயங்கள் தெரிய வேண்டியவங்களுக்கு, தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக மலை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்கள், குன்றுகள், மண், சரிங்களா, இது போல் விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு குமிழ், ஒரு கூர்மையான ஒரு கோபுரம் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். சரிங்களா? நாங்கள் இந்த தமிழ் மருத்துவத்தில் சித்த மூலிகைகள் அறுக்க போகிறதுனால எங்களோட அறிவியல் கண்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது உண்மையா பொய்யா, இது இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாங்க நாங்கள் பார்த்த மலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளான ஒரு குமிழா இல்லை. சரிங்களா? ஒரு ஒற்றை குமிழா இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்து 1, 2, 3, 4ன்னு இது போல கொஞ்சம் தூரத்துக்கு கொட்டப்பட்டது போல இருக்கு. நீங்கள் கையில் ஒரு கிச்சனில் போயிட்டு சுகர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை கொட்டிக்கிட்டே போங்க. போயிட்டு அந்த சுகர் கொட்டியிருக்கிற பிளேட்டை எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மலையோட ஷேப் உங்களால் பார்க்க முடியும். ஆகவே இந்த மலைகளானது இயற்கையால் உருவாக்கப்பட்டது அல்ல. வேற்று கிரகங்களை வலித்தெடுத்து பெரிய ஒரு சக்தியால் அங்கிருந்து கொட்டப்பட்டிருக்க வேண்டும். இதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, குறுகிய காலங்களில் நீங்கள் நிறைய விண்வெளியிலேருந்து கற்கள் விழுறத நிறைய நியூஸில் பார்க்கலாம், காணொளிகளில் பார்க்கலாம். அதனோட பாதிப்பும் பார்க்கலாம். அது விழுந்த இடத்துல பொசிஞ்சு நெருப்பு வர்றதை பார்க்கலாம். அதே போல் பூமிக்கு அடியிலிருந்து வல்கோனாஸ், எரிமலைகள் வெடித்து பொங்கி அது மலை போல குமிழாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது போல் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஒரு மலையை உருவாக்க முடியுது. சரிங்களா? இயற்கையாக சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மழை, அது ஒரு கூறாக, ஒரு வடிவமாக, முக்கோண வடிவத்தில் அமைந்திருந்தால் சரி, ஓகே, இது யாரோ இங்கேருந்து ஒன்று திரட்டி சேர்த்து வச்சுருக்காங்கன்னு யோசிக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாறைகளை அசைக்கவே முடியாத அளவுக்கு மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய மலை எங்கிருந்து வந்திருக்கும்? எங்களோட கணிப்பு டெஃபினட்டாக வேற ஒரு கிரகத்திலிருந்து தான் வந்திருக்கும். இதுக்கு இன்னொரு அருமையான உண்மை எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மலைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. மலைகள்னாக்கா மரம், செடி, கொடி எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியது. சரியா? ஒரே ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகளில், ஒரே ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய மலைகளில் ஒரு மலையில செடி கொடிகளே இல்லை. ஒரு மலைகளில் வெறும் பாறை குன்றுகள் மட்டுமே இருக்குது. ஒரு மலைகளில் வெறும் அந்த முரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படிவம் மட்டுமே இருக்குது. ஒரு மலைகளில் ஃபுல்லாக செடி கொடிகள், மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பல கோள்களோட கழிவுகளாக இருக்கலாம், பல கோள்களின் சுத்திகரிக்கப்பட்ட டஸ்டாக இருக்கலாம், வேஸ்டேஜாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கோள்களுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கிறத நம்ம நாசாவோட ரிப்போர்ட்டில் பார்க்குறோம், இஸ்ரோவோட ரிப்போர்ட்டில் பார்க்குறோம். செவ்வாய் கிரகத்தில் தண்ணியோட இது கம்மியாக இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு மிதமான கற்கள் இருக்குது. அதே போல் நிலவில் தண்ணி இருக்குது. நிலவலோட மண்ணில் அந்த ஜொலிப்பு இருக்குது. இது போல் விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்.
இது சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும், ஏன்னா பள்ளிக்கூட பாடங்கள்ல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால டெஃபினட்டாக இது வந்து வெவ்வேறு கிரகத்தில் இருந்து சுத்தம் செய்யப்பட்டு வலித்தெடுக்கப்பட்டு எடுத்துகிட்டு வந்து கொட்டின ஒரு வடிவமாக தான் நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியும். அதே போல் பூமியில் நீரோட அளவு, பூமியின் வட்டத்தில் பூமியில் நீர் வந்து 3/4 பாகம், நிலம் 1/4 பாகம்ன்றதை நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய அளவுகளில் வந்து மாற்றத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க தண்ணி வந்து மூடிடுச்சு, தண்ணி வந்து மூடினதுனால தண்ணி வற்றி போனதுனால மழை தெரியுது, இல்லைன்னா வந்து தண்ணி தான் மூடி இருக்கும், அப்படியெல்லாம் சிலர் வந்து சொல்லலாம். ஆனால் அதையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னாக்கா இப்போ அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ ஏற்படும் போது அது போல் எந்த மலைகளும் உருவானதா நமக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் இதில் வந்து சொல்லலை. சரிங்களா? அப்படி ஒரு பின்னணி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறதுனால இந்த மலைகள் தண்ணிகள் வற்றுறதுனாலையும் நமக்கு உருவாகலை, தண்ணிகள் ஏற்றம் அடைந்ததுனாலையும் நமக்கு உருவாகலை. ஸோ எக்ஸாக்டாக இந்த மலைகள் எல்லாமே வெவ்வேறு கிரகங்களிலிருந்து கொட்டப்பட்டு அதனால் அமைந்திருக்கக்கூடிய வடிவம் தான் இந்த கூம்பு வடிவம். ஏன்னா நீங்கள் தனிமையாக நீங்களே அதை வந்து பண்ணி பார்க்கலாம். அந்த ஒர்க்கை ஒரு மண்ணை வந்து அள்ளிக்கோங்க, இல்லை ஒரு சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு மாவு எடுத்துக்கோங்க, கொட்டினீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது போல தான் இருக்கும். அதே போல் அந்த மலைகளோட உச்சியில் இருக்குது பெரிய பாறை. இந்த பாறைகள் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போக முடியாது. மேலே இருந்து வேணால் கீழே வரும், ஆனால் மேலே இருந்து கீழே வந்த பாறைகள் வந்து எங்கேயும் மேலே இல்லை, எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் பாறைகள் வந்து அங்கங்கே இருக்குது, ஒரு சில இடங்களில் பாறைகள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய மலைகளை இவ்வளோ பெரிய அளவில் உருவாக்கப்பட முடிகிற ஒரு எந்திரமோ இல்லை ஒரு மந்திரமோ ஒரு தந்திரமோ எங்கே இருந்திருக்கும், இதை யார் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? உலகத்தில் நிறைய கோயில்களில் எக்ஸாம்பிள் வந்து எல்லோரா குகை வந்து மேலே இருந்து கீழே குறைஞ்சிருக்கிறாங்க. சிலை வடிப்புகள் எல்லாமே தமிழோட கைப்பக்குவம் இருக்குது. சரி, தாஜ்மஹால் கட்டிருக்காங்க, உலக அதிசயங்கள் 7, இது போல் வந்து ஏகப்பட்டது பார்க்கலாம். முர்ஜ் கலிஃபா பில்டிங் வந்து அவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு கொம்பனாலும் இப்படி ஒரு மலையை உருவாக்க முடியவில்லை. உருவாக்கலை, இது வரைக்கும் வந்து உருவானது இல்லை. அப்படி இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக எங்களோட கணிப்புப்படி ஒரு அபூர்வமான சக்தி, ஒரு விஞ்ஞானத்தை மிஞ்சிய சக்தி தான் வந்து இந்த வேலைகள் எல்லாமே பார்த்துருக்கணும். இதுக்கு ஃபைனலாக நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். மக்களான நம்ம பிறந்து வாழ்கிறதுக்கான நிலப்பகுதியை உருவாக்குறதுக்காக தண்ணீரை ஒரு பக்கமாக நிலைநிறுத்தி மீதி இருக்கக்கூடிய கால்வாக இடங்க மக்கள் வாழ்கிறதுக்காக பயன்பாட்டிற்காக இதை நம்மளை படைத்த சக்தியானது வடிவமைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அது உங்களோட பாஷையில் ஏலியன்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து அதை விட பவர்ஃபுல்லான யாராக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டிருக்குது. நம்ம பூமியானது நமக்கு உருவாக்கப்பட்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு வீடு கட்டி சாவி கொடுத்த மாதிரி நம்மளோட பூமியை, நிலப்பகுதியை மனிதர் எனும் உயிரினங்கள் வாழ்வதற்காக யாராலோ ஏதோ ஒரு நல்ல மனதால் உருவாக்கப்பட்டு அவர்களால் கொடுக்கப்பட்ட சாவிதான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற பூமி. சரியா? இதை வந்து நீங்கள் தான் எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத யோசிக்கணும். நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கும் வரை பை ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன்.